நோன்பு சிலருக்கு விதிவிலக்கு இருக்கிறது. சிலர் ரமதான்ல விட்டுட்டு பின்னால கதா செய்யணும். அப்படியான விதிவிலக்கானவர்களும் இருக்கிறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண்ணோ பாலூட்டுகிற பெண்ணோ நோன்பு வைக்க அச்சமாக இருந்தால் ரமதானில் விடலாம், பின்னால கதா செய்யணும். கதா என்பது உண்டு. ரமதான்ல ஒருவர் நீண்ட பயணம் தவிர்க்க முடியல, ரமதான்ல பயணத்தை தவிர்க்க வேண்டும், பயணம் கட்டாயம், பயணத்தில் நோன்பு வைக்க சக்தி இல்லை அப்படின்னா நோன்பு விடலாம், பின்னால கதா செய்யணும். சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நோன்பு வைக்கிற சக்தி அறவே இல்லாமல் போன முதுமை என்கிற நோய்க்கு உட்பட்டவங்க. முதுமை, நோன்பு வைக்கிற சக்தியோ வலிமையோ அவங்க உடம்புல கிடையாது. அவர்கள் நோன்பை விட்டுட்டு நோன்புக்கு பதிலாக ஃபிதியா என்கிற தர்மத்தை அவங்க கொடுக்கணும். அறவே நோன்பு வைக்க முடியாதவங்க, நோன்பே அவங்களால முடியாது, அந்த மாதிரியான முதுமையில் இருக்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்யலாம், நோன்பை விட்டுட்டு அவங்களுக்கு கதா கிடையாது, ஒவ்வொரு நோன்புக்கும் ஃபிதியா கொடுக்கணும். இந்த ஃபிதியாவை பற்றி ஒன்று சொல்லி சொல்கிறேன். ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ரமதான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே தன்னால் நோன்பு வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவர்கள், யாராவது ஒரு குடும்பத்திற்கு ஒரு மாதத்துக்கான ஜாமான புறம் வாங்கி கொடுத்துட்டேன், ஃபிதியா கொடுத்துட்டேன், நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஃபிதியா கொடுத்தால் ஃபிதியா செல்லாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கடமையை நேரமே வரல, டைமே வரல, டைம் வர்றதுக்கு முன்னால் தொழ முடியாதுங்க. நீங்கள் பரிகாரம் எப்போ கொடுக்கணும், அந்த வணக்கத்திற்கான நேரம் ஆரம்பித்த பிறகுதான் கொடுக்கணும். வணக்கத்திற்கான நேரம் வந்த பிறகுதான் ஃபிதியா கொடுக்கணும். ரொம்ப பேர் இப்பயே முடிச்சிடலாம். யாராவது ஒரு குடும்பத்துக்கு நான் காசை கொடுத்துட்டேன், ஃபிதியா கொடுத்துட்டேன், செல்லாது. சில இமாம்களிடத்துல அவர் அன்னன்னைக்கு தான் கொடுக்கணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நோம்பு அன்னைக்கு இன்னைக்குரிய ஃபிதியா அன்னைக்கு கொடுக்கணும், சரிங்களா? சில இமாம்கள்ட்ட அது ஒரு 600 கிராம், ஹனஃபி மதுஹப்ல 1600 கிராம், அப்படியே என்னங்க 3 மடங்கு அதிகம். அதில் அப்போ அவங்கள்ட்ட ஒவ்வொரு நாளும் கொடுக்கணும், அப்போ தான் செல்லும். ஹனஃபி மதுஹப்ல ரமதான் பிறை கண்ட பிறகு, ரமதான் நோன்பு ஆரம்பித்த பிறகு என்ன செய்யலாம், 30 நாளைக்குமே சேர்த்து கூட கொடுக்கலாம், 30 நாளைக்கும் சேர்த்து கொடுக்கலாம். ஒரு நோன்பு ஆரம்பித்த பிறகு தான் இந்த ஃபிதியாவை கொடுக்கணும். அதனால இந்த சட்டத்தை தெரிந்து கொள்ளுங்க, மார்க்க சட்டத்தை தெரிஞ்சு செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். இதை நாம் சொன்னால் கடிந்து கொள்வதாக நினைக்கிறாங்க. சட்டத்தை தெரியாமல் நீங்கள் செய்கிற அமல்கள் பூரா வீணாக போயிடும், அதெல்லாம் காட்டில் பறக்க விட்ட புழுதியாக போயிடும். எந்த வணக்கத்தையும் மார்க்கத்தில் அதற்குரிய நிபந்தனைகள் என்னவோ அந்த நிபந்தனைகளோடு நிறைவேற்றினா செல்லும், இல்லைன்னா செல்லாது. நீங்கள் இப்போவே உங்கள் ஃபிதியாவாக 10,000 அல்ல 10 லட்சம் கொடுத்தாலும் செல்லாது. ரமதான் பிறை கண்ட பிறகு உங்களுடைய ஒவ்வொரு நோன்புக்கான ஃபிதியா என்ன, ஹனஃபி மதுஹப்ல சதகத்துல் ஃபித்ர் அளவுக்கு 1600 கிராம் கோதுமையோ அதன் மதிப்புள்ள பணத்தையோ கொடுக்கணும்.